ஹாய் கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேம் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், 2017 ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தானுங்க. அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பேரை மாற்றினாலும் பரவாயில்ல, இப்போ வரைக்கும் ஓரளவு போயிட்டு தான் இருக்கு. 6 வருஷத்தில் எத்தனையோ பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, எத்தனையோ பிளேயர்ஸ் வெளியில் வந்து போயிருக்காங்க. என்னதான் இந்தியாவில் எத்தனையோ கேம் வந்தாலும் இந்த ஒரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே தனிதாங்க. ஓகேவா, இதுக்கு இருந்த ஒரு ஹைப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் சும்மா வேற லெவல். என்னதான் இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து எவ்வளவோ கிராஃபிக்ஸை கொடுத்தாலும் அந்த காலத்தில் வந்துச்சு இல்லையா ஒரு கிராஃபிக்ஸ், லோ கிராஃபிக்ஸில் 2GB 3GB ரேம்லாம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம். அந்த ஃபீலே வந்து தனிங்க. சரி ரேட்டிங்க, இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறேன். ஓகேவா, உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மெமரிஸ்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கண்ணு வந்து கலங்கும், அதுக்கு நான் கேரண்டி. சரி ரேட்டுங்க, ஓல்டு ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி ரேட், வீடியோக்குள்ள வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஃப்ரீ ஃபயரில் வந்த மொதல் லோகோ. ஓகேவா, இப்படி தான் வந்து இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டியூமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதோட கிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். எல்லாருமே ப்ளே பண்ண முடியும். ஆமாம், அந்த காலத்தில் 1GB ரேமாக இருந்தாலும் சரி, இல்லை 2GB ரேம் மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லா மொபைலையும் வந்து ஈக்குவலாக, அதாவது லேகே இல்லாமல் சூப்பரான ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். அதனால தான் இந்த ஒரு ஃப்ரீ ஃபயரே வந்து ஹிட் ஆச்சு. ஸ்டோரேஜ் அப்பெல்லாம் ரொம்பவே கம்மி தான். சரி ரேட், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஃப்ரீ ஃபயரோட 2வது லோகோ. ஓகேவா, இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீச் கிடைச்சிச்சுங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை கவர் பண்ணானுங்கன்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே கேம் பிளே, இது வந்து ஓல்டு கேம் பிளே. ஓகேவா, அந்த காலத்து கேம் பிளே இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு க்ளோவாலா இருக்கட்டும், ஒன் டேப், இந்த கன் ஸ்கின், இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து எனிமியை பார்த்தா அழுத்தி பிடிப்பீங்க, கில் பண்ணுவீங்க. இது மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அந்த காலத்தில். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் நம்ம கேம்ல வந்து மொதல் பேட்ச் அப்டேட். இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா OB38 OB39 அப்டேட். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் OB01 அப்டேட்ல இந்த ஓடுறது, உட்கார்றது, ஜம்ப் பண்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணானுங்க. அந்த சமயத்தில் லோகோ வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி அப்டேட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் இந்த ஜீப்பு, கார் இதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் குளோவாலாம் வந்து கிடையாது இல்லையா. ஜீப்பை வச்சு இல்லை இந்த காரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கவர் எடுக்கலாம். இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணவே முடியும். அப்பெல்லாம் ஜீப்பு, கார் எடுத்தாலே போயா போட்டலாம். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய கில்லு வந்து எடுக்க முடியும். இந்த கவர் எடுக்கிற இஷ்யூ வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் குளோவாலாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2018 அதாவது 2018 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கில்லி, இந்த ஒலிவியா, அதுக்கப்புறம் ஆண்ட்ரோ, இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து கொண்டு வந்தாங்க. 2018 ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து லான்ச் பண்ணானுங்க. ஓகேவா, புது புது கேரக்டர். இப்போ கில்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுவோம். ஓகேவா, இந்த கில்லி கேரக்டர் நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கில்ஸ் கொடுத்தானுங்க. புதுசு புதுசாக வந்து கொண்டு வந்தானுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து 4 பேர் விளாடுற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா, அந்த 4 பேர் விளாண்டுக்கலாம், ஸ்குவாடா விளாண்டுக்கலாம், டியோ விளாண்டுக்கலாம், மைக் ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே கேம் ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பண்ண ஒரு குட்டி அப்டேட்ல தான் நம்ம கேம்ல வந்து இந்த ரேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு புது சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தானுங்க. இந்த ஹீரோய்க்கா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், டைமண்டா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பிஆர் ரேங்க்ல கொண்டு வந்தானுங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ப்ளே பண்ணாலே வந்து போதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போய் அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க போயிட்டு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து ஏறும், நல்ல ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேம்ல நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ரூம் கார்டு அப்படின்ற ஒன்று புதுசாக வந்து கொண்டு வந்தானுங்க. ஓகேவா, எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே கொடுத்தல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல அந்த காலத்தில் ஒரு சில பேர் மட்டும் ஃபேமஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் கார்டு வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணானுங்க. ஓகேவா, இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் கார்டோட ரீச்சுமே வந்து இருந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஒரு வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஓட்ட முடியும், இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு தான். ஒருத்தர் வந்து ஓட்டுவீங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்து அப்படியே சுட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா, எனிமியை பார்த்தீங்க அப்படின்னா கில் பண்ணுவோம். இது கொஞ்ச காலம் வரை இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 2020 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ரைட், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட மொத தீபாவளி லோகோ. ஆமா, அப்பதான் தீபாவளிக்குன்னு ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் ஒரு சில வந்து கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க, அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட் வந்து வந்துச்சு. சீசன் 1 எலைட் பாஸ். எப்பா யாராலையுமே வந்து மறக்க முடியாது. இப்போ பார்த்தா கூட ஐயோ டே இதையாடா போயிட்டு ரிட்டர்ன்ல விட்டீங்க அந்த மாதிரி இருக்குங்க. அப்பெல்லாம் இந்த ஒரு எலைட் பாஸ் எவ்வளவு ரேர்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டா விட்டு இதோட மவுஸ் கேமே வந்து முடிச்சு விட்டானுங்க. ஐயோ அதெல்லாம் நினைக்கும் போது அப்படி இருக்குங்க. சரி ரைட், அடுத்து இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு லோகோ, இது அந்த ஃபர்ஸ்ட் லைட் வந்த காலகட்டத்தில் இருந்த லோகோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் தீம் எல்லாம் வந்து மாற்ற ஆரம்பிச்சானுங்க. ஆமா, அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணானுங்க. அதாவது இந்த போன் ஃபயர், அதுக்கப்புறம் இந்த ரீசப்ளை மேப், இந்த ஏர் டிராப், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் விட ஆரம்பிச்சானுங்க. விட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அப்பெல்லாம் வந்து இது என்னடா அது எப்படி யூஸ் பண்றேன்னு வந்து தெரியல. அது யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஆச்சுங்க. ஓகேவா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கேரக்டர் மேல கேரக்டர் வந்து கொண்டு வந்தானுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஓசியில தான் வந்து கொடுப்பானுங்க. இப்போ இருக்கிற மாதிரி, அதாவது ஃப்ரீ ஃபயர்ல வந்து இப்பெல்லாம் ஓசியில தான் வந்து கொடுத்துட்டு இருக்கானுங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் காசுன்னு வந்து போனாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டானுங்க. ஓசியில தான் வந்து கொடுத்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்சா 2018 வந்து லான்ச் பண்ணானுங்க. குளோவால் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து லான்ச் பண்ணானுங்க. இப்போ இருக்கிறதுலே குளோவால் அந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் வந்து கிடையாதுங்க. சும்மா கவர் எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா
இருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி சும்மா வந்து போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து கவர் எடுத்து எனிமி சுடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எவ்வளவு மாறி போச்சு பாத்தீங்களா? இப்பெல்லாம் குளோவல் என்னென்னமோ எப்படியோ வந்து கொண்டு வரானுங்க. டே இப்போ நம்ம ஆளுங்க எங்கேயோ போயிட்டானுங்க. சரி ரைட், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2018 எண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா எமோட் எல்லாம் விட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இந்த ஒரு கொடி எமோட்டா இருக்கட்டும், இந்த பைரட் பிளாக் எமோட்டா, இந்த மாதிரி எமோட் எல்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணானுங்க. ரொம்ப ரேருங்க. அப்பெல்லாம் நீங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் உள்ள போனீங்க அப்படின்னா ஒருத்தன்டமே எமோட் இருக்காது, 1-2 பேர்ட்ட மட்டும் தான் நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரேரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா இலைப்பாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹாலோவின் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சானுங்க. ஹாலோவின் மியூசிக்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். இங்க இருந்தா வந்து கேமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2019ல தான், அதாவது 2019 ஜனவரி மாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா பெட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தானுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பூனைக்குட்டி பெட்டு தாங்க. அந்த ஒரு பூனைக்குட்டி பெட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் போக பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிச்சு. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து கொடுத்தானுங்க இல்லையா, வாங்கி ஆட ஆரம்பிச்சாங்க. நல்லா ரீச் ஆச்சு. நான் அடிச்சு சொல்றேங்க, இந்த பெட்டெல்லாம் நீங்க வந்து ஓசியில் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த 10 லெவல் 15 லெவல் கிட்ட, அப்போதைக்கு நீங்க கேம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கும். ஓகேவா? அப்பெல்லாம் நீங்க கேம் மேல பைத்தியமா இருந்திருப்பீங்க. சொல்றது உங்களுக்கு உண்மையா ஃபீல் ஆனா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினை தட்டி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2019 ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மோகோ கேரக்டர் வந்து லான்ச் பண்ணானுங்க. அதாவது மோகோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வரைக்கும் நான் மோகோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு ஃபீமேல் கேரக்டர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஏர் டிராப்லாம் இருக்கும் இல்லையா, மேல வந்து பறந்துகிட்டே இருக்கும், கீழே வந்து லூட் எல்லாம் போட்டு போகும் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து கொண்டு வந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பண்டல், அதுல வந்து ஹெல்மெட்டை வந்து பாருங்க, ஹீரோக் சிம்பிள் வந்து இருக்கா. அந்த காலத்துல வந்து நீங்க ஹீரோக் போனா மட்டும்தான் இந்த ஒரு ஹெல்மெட்டை வந்து வாங்க முடியும். அப்பெல்லாம் வந்து செம்ம ரேரா இருந்துச்சுங்க. இந்த ஹெல்மெட் வந்து உங்ககிட்ட யார்ட்டாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2019ல 3வது மாசம், அதாவது மார்ச் மாசம் பாத்தீங்க அப்படின்னா கட்டானா வந்து கொண்டு வந்தானுங்க. கட்டானாலாம் செம்ம ரேருங்க. அதுவும் இதுதான் ஓல்டஸ்ட் கட்டானா ஸ்கின்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆமா இதுதான். இதுல வந்து நெருப்பெரியுமா, நெருப்பெரியது தான் பாத்தீங்க அப்படின்னா சும்மா மாசா இருக்கும். அந்த காலத்துல நீங்க இதை வச்சுக்கிட்டு லாபியில நின்னீங்க அப்படின்னா எப்பா பெரிய பிளேயரா இருப்பான் போலயே, ஓல்டு பிளேயரா இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 லான்ச் பண்றானுங்க. அப்பெல்லாம் அப்படி இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஒரு 2019 காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைட் சேனல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேசவே ஆரம்பிச்சானுங்க. கொஞ்சம் ரேரா பேச ஆரம்பிச்சானுங்க. டே ஃபர்ஸ்ட் லைட்டரா, டே செகண்ட் லைட்டரா, அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கேம் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் முத 2019 ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப், ஃப்ரீ ஃபயர் ஏசியா சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் இ ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி இன்னமும் இந்த ஒரு கேமை பாத்தீங்க அப்படின்னா ஊதி வந்து பெருசாக்குனாங்க. ஓகேவா? இவ்வளவு பேர் விளாடுறாங்க, அவ்வளவு பேர் விளாடுறாங்க, இதுல ஆடுறாங்க, அதுல ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ரேம்பேஜ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரேம்பேஜ்லாம் வந்து கேமுக்குள்ள வந்துச்சு. ரேம்பேஜ் அப்படின்னா இப்போ வரை மெகா ஈவெண்ட். அப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு 4 பண்டல வந்து விட்டானுங்க. 2 பாத்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ்ல, 2 பாத்தீங்க அப்படின்னா வெப் ஈவெண்ட்ல, அப்படியெல்லாம் வந்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2019 8வது மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட வந்து விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாருக்குமே வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போக கிளாஸ் ஸ்குவாட் மேல செம்ம பைத்தியங்க. இதுக்குள்ளேயே வந்து மூலிக்கு நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் பிஆர் ரேங்க் எல்லாம் விளாடுறத ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து வந்துட்டாங்க. ஓகேவா? 4v4 மோடா சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிடும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஏகப்பட்ட கன் ஸ்கின் வந்து இருக்கும், எடுத்து நம்ம பாட்டில் ஆண்டுகிட்டே இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சீக்கிரமாவே வந்து முடிஞ்சு போயிடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா விளாடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே வந்து கிளாஸ் ஸ்குவாட் வந்து பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் 2019ல பாத்தீங்க அப்படின்னா புது ஈவெண்ட்லாம், நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சானுங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எக்கச்சக்கமா வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2019ல எண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா M18887, அதாவது கடைசியில தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான கன்னுங்க. 2019ல தான் இந்த கன்னே வந்து லான்ச் பண்ணானுங்க. இது வந்து நான் உண்மைக்குமே வந்து சொல்றேன், போய் சொல்லல. ஓகேவா? 2 அடி கால் அடிச்சாலே வந்து செத்து போயிருவானுங்க. அப்ப வந்த காலகட்டத்தில் இந்த கன் எடுத்துட்டு 2 அடி எனிமி மேல கால் அடிச்சாலே செத்து போயிருவான். நான் சொல்றது உண்மையா போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க, மாறி போச்சு. அப்டேட்ல எல்லாத்தையும் குறைச்சு நாசமா ஆக்கி விட்டானுங்க. சரி ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் 2019 எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அலாக் அப்படின்ற ஒரு புது கேரக்டர். ஆமா, அப்பதான் தலைவன் வந்து மாசான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தாரு. என்ட்ரி கொடுத்தோடனே என்ன ஏதுன்னு வந்து தெரியலங்க. கேமே பாத்தீங்க அப்படின்னா பிச்சு கிச்சுனே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பயங்கரமான கேரக்டர். ஏன் இப்போ வரையும் பாத்தீங்க அப்படின்னா இதான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப எல்லாம் இதுக்கு ஈக்குவலான ஒரு பவர், இதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து கிடையவே கிடையாது. இதுதான் வந்து கேமே செம்ம ஹிட் ஆக்கி விட்டுச்சுன்னு வந்து சொல்லணும். ஏன் அப்பெல்லாம் ப்ளீஸ் வந்து அலாக்க வந்து கிஃப்ட் பண்ணுங்க, அலாக் எனக்கு வந்து வேணும், அலாக் சென்ட் பண்ணுங்க. அலாக் இல்லாம எத்தனை பேர் தவிச்சிருப்பாங்க தெரியுமா? அலாக் இருந்தா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஐடி. அப்பெல்லாம் அலாக் இருந்தாலே வந்து போதும், சரியான ரேரான ஐடி தான். ஓகேவா? அதெல்லாம் அந்த காலங்க. அதுவும் எப்படி அலாக் வச்சிருந்தா வந்து பெரிய ஐடி, பெரிய பிளேயர் அப்படின்றவானுங்க. அலாக் இல்ல அப்படின்னா போடா டே நூப் ஐடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவானுங்க. சரி ரைட், இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட 3rd ஆனர்ஸ் எல்லாம் வந்து வந்துச்சு. அந்த சமயம் தான் கரெக்டா ஃப்ரீ ஃபயரோட வேர்ல்டு சீரிஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரெடீம் கோட்னு ஒன்னும் செம்ம ஃபேமஸா வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ரெடீம் கோட்லாம் எப்படா கொடுப்பானுங்க, என்னென்ன கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வெறித்தனமா இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து நிறைய ரெடீம் கோட் கொடுப்பானுங்க, நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் 2019 எண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா கலாகிரி அப்படின்ற ஒரு மேப்பே வந்து கேமுக்குள்ள கொண்டு வந்தானுங்க. இந்த மேப்பை பார்க்கும்போது இப்போ கூட கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ரேங்க்டு மேட்ச்ல வந்து இருக்குங்க. ரேங்க் எல்லாம் இந்த ஒரு மேப்ல வந்து புஷ் பண்ண ஞாபகம்லாம் வந்து வருது. நீங்க எத்தனை பேர் இந்த ஒரு கலாகிரி மேப்ல ரேங்க்டு மேட்ச் எல்லாம் விளாண்டுருக்கீங்க, எத்தனை பேர் ரேங்க் எல்லாம் புஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2020ல தான் 2020ல
நீ ஏன்டா வந்த அவன் ஏன்டா போனா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. 2020 தான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்ற ஒரு புது கேம்னு சொல்ல முடியாது, நம்ம கேமே தான். கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை பண்ணி கொஞ்சம் நல்ல ரெசல்யூஷனோட பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்தானுங்க. எல்லாம் ஓகே தான், அப்படியே வந்து மூவ் ஆகி போகல. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஓகேவா. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஓல்டு காஸ்டியூம்லாம் ரேரான காஸ்டியூம்லாம் பாத்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிச்சுங்க. புதுசாவும் வர செஞ்சிச்சு, அதே மாதிரி ரேருமே வந்து ஆச்சு. இது வந்து உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம் வந்து பேன் ஆகி போச்சு. ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒன்று வந்து பேன் ஆச்சு. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தான் வந்து போகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ அங்க உடஞ்சது தாங்க வந்து கேம். அதுக்கப்புறம் இந்த 1GB 2GB RAM மொபைல் பிளேயர்ஸ்லாம் வந்து விளாடவே முடியல. ஃப்ரீ ஃபயர் வந்து செட் ஆச்சு, ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து செம்மையான கிராஃபிக்ஸ், ஹை கிராஃபிக்ஸ், ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கிச்சு. யாராலுமே விளாட முடியல. ஒரு நல்ல டிவைஸ் வச்சிருந்தா மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து விளாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிட்டர்ன்ல வந்து விட ஆரம்பிச்சானுங்க. கேம் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஏகப்பட்ட காஸ்டியூம் வந்து ரிட்டர்ன்ல விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் லைட், சாண்டலைட் எல்லாமே ரிட்டர்ன்ல விட்டானுங்க. கேம் நாசமா போச்சு. நிறைய பேர் வந்து கேம் விட்டு போனாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, காட்டுல மழை வந்து கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், அப்படியே வந்து நின்றும், ஓகேவா. மழை வந்து ஓஞ்சு போச்சுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம கேம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க எப்பயில இருந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த வருஷத்துல இருந்து அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயர் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத வந்து சொல்லுங்க. பிடிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்க. பார்ட் 2 பாத்தீங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து போடுவேன், ஓகேவா. இதுக்கப்புறம் கேம் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரிலாம் ஆக போகுது, ஃபியூச்சர்ல நம்ம கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து போடுறேன். உங்களுக்கு வேணுமா அப்படின்ற வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது முத நீங்க ஒரு நேம் வந்து வச்சிருப்பீங்களே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஐடி நேம் வந்து ஹிட்மிலான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹிட்மேன் தினேஷ், அதுதான் என்னோட ஐடி நேம். அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரை வந்து வச்சிருப்பீங்களே, அது வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ரைட். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், அதாவது ஃப்ரீ ஃபயர் ஆடுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ரைட்டுங்க. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்ப்போம். ஸோ டாடா, பை.